பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். அப்போ அந்த போகி பண்டிகை அப்படிங்கிறத நம்ம பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது. வீணான பொருட்கள், வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அன்னைக்கு அந்த போகி பண்டிகை அன்று நீங்கள் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியேற்றணும். உத்தராயண காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பொங்கல் அப்படிங்கிறது கொண்டாடி வரவேற்கிற நாள் தான் இந்த தை திருநாள். அடுத்து காணும் பொங்கல் இருக்குது, அதை எப்படி செலிப்ரேட்? காணும் பொங்கல் அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம உறவினர்கள்ட்ட பிரிஞ்சு இருந்திருப்போம். ஸோ அவங்களாம் நம்ம கண்டு மனஸ்தாபங்கள் நிறையா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சு நல்ல ஒரு ஒற்றுமையோடு வாழ்கிறதுக்கான ஒரு நாள் தான் அந்த காணும் பொங்கலை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொங்கல் பண்டிகை வந்துருச்சு. முதல் பண்டிகையான போகி பண்டிகை எப்படி கொண்டாடணும், அதுக்கான நேரம் காலம் நல்ல நேரம்லாம் இருக்கும்ல, அதை பற்றி விஷயங்கள். இந்தியா டிவைன் நேயர்களுக்கு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ பொங்கல் அப்படின்னாவே முதல்ல போகி பண்டிகை அப்படிங்கிறத முதல் நாள். அப்போ அந்த போகி பண்டிகை அப்படிங்கிறத நம்ம பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது. அப்போ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம தூய்மையாக ஆக்கிக்கொள்ள வேண்டிய கட்டாயங்கிறத ஃபஸ்ட்டு ஏற்படுத்தணும். அதுக்கு முக்கியம் அட்மாஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியர்னால் நம்ம வீடு இருக்கு இல்லையா, வீட்டை சுத்தமாக, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை அடிப்பாங்க, சுண்ணாம்பு அடிச்சுக்குவாங்க, இப்படி தான் ஆரம்ப கட்டங்களில் செய்வாங்க. ஒரு சின்ன வீடாக இருந்துச்சு, அந்த அளவில் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம பெயிண்ட்டு விலை கூடிடுச்சு. இப்போ நம்ம பெரிய அளவில் நம்ம செலவு பண்ணி அடிக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக வீட்டை நல்லா சுத்தமாக தூய்மையை கண்டிப்பாக வச்சுக்கணும். அதில் குறிப்பாக முக்கியமாக இந்த உடஞ்ச சேரு, உடஞ்ச கட்டில், இது மாதிரியான வீணான பொருட்கள், வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அன்னைக்கு அந்த போகி பண்டிகை அன்று நீங்கள் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியேற்றணும். அது ரொம்ப முக்கியம். ஜோதிட ரீதியாக தேவையற்ற வீண் பொருட்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கையும் வீணான பொழுதுகள் நிறையா காலவரையங்கிறது ஏற்படுத்தும். அதை இந்த போகி பண்டிகை திருநாளை அவசியம் பண்ணிக்கணும். அடுத்ததாக பொங்கல். பொங்கலை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். பெரும்பாலான மக்கள் பொங்கலை பற்றி என்ன மாதிரியான கேள்விகள் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு முன் வைப்பாங்க, அதை ஒரு தடவை. இப்போ பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸுகளுக்கு என்னன்னு தெரியல. ஏன் இதை ஏன்னா தை திருநாளை நியூ இயர்னு சொல்கிறாங்க, தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இல்லை இது அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நிறைய குழப்பங்கள் அவங்க இந்த வீடியோஸ் மூலமாக புலம்புறாங்க. ஸோ ஆனால் இது ரொம்ப சிம்பிள். அதாவது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, உத்தராயண காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது முடிந்து இது உத்தராயண காலம் தொடங்குது. அது தேவர்களுக்கு ஒரு ஆண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் தான். 6 மாதம் இரவு பொழுது, 6 மாதம் பகல் பொழுது, அதுதான் ஒரு நாள். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்னு மார்கழி மாதத்தோட தட்சிணாயன காலம் முடியுது, இரவு நேரம் முடியுது. அப்போ இரவு நேரம் முடிந்து மேலோகத்தில் இப்போ பகல் நேரம் துவங்க போகுது. அதனால தான் அந்த பகல் நேரத்தில் உத்தராயண காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பொங்கல் அப்படிங்கிறது கொண்டாடி வரவேற்கிற நாள் தான் இந்த தை திருநாள். அதனால் தை திருநாள் முதல் நாள் உத்தராயண காலத்தின் தொடக்கம். அதனால் வெளிச்சத்தை கொடுக்க போகிறது. அப்போ இரவு முடிந்து பகல் தொடங்க போகிறது. இந்த நேரத்தில் தெய்வ வழிபாடுகள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்களுக்கு அந்த வருடம் கண்டிப்பாக கொடுக்கும். எல்லாருடைய கேள்வியும் என்னன்னா, எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணும், எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும்? பொங்கல் வைக்க சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு 10 to 11 வச்சிடலாம். 10 to 11 காலையில் அந்த பொங்கல் பொங்கி வரக்கூடிய நேரம் 10 to 11 வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நல்லது. அந்த பொங்கலுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள், பொங்கல் வைத்த பிறகு செய்ய வேண்டிய அந்த ஆன்மீகம். பொங்கல் அப்படின்னாவே ஒரு படையல் போட்டு நம்ம முன்னோர்களை வச்சு வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கட்டாயம் கொடுக்கணும். அது மஞ்சள் பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சு அதில் அருகம்புல்லை வச்சு முன்னோர்களுக்கு நம்ம படையல், நம்மளோட அப்பா தாத்தாக்கள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வச்சு நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் அதில் தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். அது இந்த நாளில் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன புண்ணியம் அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட முழுமையான ஆசீர்வாதங்கள்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அப்படி ஒரு முக்கியமான நாள்
அப்படிங்கிறனால நீங்கள் அந்த வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணிக்கணும். அதில் குறிப்பாக நம்ம இந்த பொங்கல் பண்டிகைகளை தவிர்க்கவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து கரும்பு விளைச்சல் நம்ம விளைச்சல் ஆகி வரக்கூடிய நேரம். அதனால் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் ஒரு கருப்பட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அந்த பொங்கலில் சேர்த்து வழிபட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக செழிப்பாகும். பொங்கல் அன்று கரும்பை வந்து வரிசையாக வச்சு கிழக்கு நோக்கி பொங்கலை வச்சு அந்த பொங்கல நேரம் 10 to 11 வச்சு நீங்கள் வந்து ஒரு கருப்பட்டியும் வச்சு வழிபட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். பொங்க வேண்டிய சரியான நேரம் என்பது 10 to 11. அதில் நீங்கள் படையல் போட்டு முன்னோர்களுக்கான அவங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கான பிடித்த உணவுகளை வச்சு சர்க்கரை பொங்கலையும் நீங்கள் வந்து வெண்பொங்கலையும் வைத்து வழிபாடுங்கிறது கண்டிப்பாக பண்ணிக்கணும். இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக ஒரு கருப்பட்டி, கரும்பால் செய்யப்பட்ட அந்த இதை வந்து நம்ம வச்சு வழிபட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இனிப்பான ஒரு வாழ்க்கைங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அடுத்து காணும் பொங்கல் இருக்குது, அதை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்? காணும் பொங்கல் அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம உறவினர்கள்ட்ட பிரிஞ்சு இருந்திருப்போம். ஸோ அவங்களாம் நம்ம கண்டு மனஸ்தாபங்கள் நிறையா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சு நல்ல ஒரு ஒற்றுமையோடு வாழ்கிறதுக்கான ஒரு நாள் தான் வந்து அந்த காணும் பொங்கலை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம முதல் நாள் வந்து பழையன வந்து கழிதலை வச்சுட்டு புதியன நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளோட குடும்பத்தோடு கொண்டாடுறதான் நீங்கள் இந்த பொங்கல் பண்டிகை. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல். நம்ம இன்றைக்கி வந்து மாடு யாரும் நிறையா வளர்க்குறதில்ல, அதனால் மாட்டுப்பொங்கல் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாடுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது உணவுகள் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அதில் ஒரு பெரிய அருள்ங்கிறது கிடைக்கும். கிராமங்களில் அது மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க. காணும் பொங்கல் அன்று எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் வந்து கிராமங்களில் வந்து அந்தந்த தெருக்களில் அந்த ஊர்களில் நல்ல ஒரு விளையாட்டு இதெல்லாம் நடத்தி அவங்களுக்குள்ள ஒரு உறவுகளை வளர்க்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்கும். நம்ம சென்னை நகரம் போன்ற இடங்களில் கடல் பகுதிகளில் பீச்சில் போய் எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. இப்படி நீங்கள் இந்த பொங்கல் பண்டிகைகளை தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றியும் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கிடைக்கும். பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடணும், எந்த நேரத்தில் பொங்கல் வச்சு எந்த நேரத்தில் வழிபடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பக்தர்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.